வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டியை கொடுத்து ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அதுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்கிறார்கள். அதுல அன்னபூர்ணா குழுமத்தை சேர்ந்த உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார். அதாவது 2 ஆங்கிள் இவர் பேசின விஷயங்களை நம்ம பார்க்கணும். நம்பர் 1, கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி எவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்க அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து விஷயத்த சொல்றாரு. இன்னொரு விஷயம், ஒரு கடையுடைய உரிமையாளராக எங்களுக்கே பில்லிங்ல இது எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கு, எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்ல முன்வைக்கிறார். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர், அதுக்குதான் அவர் கோயம்புத்தூர் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனையே ஒரு உதாரணமா காட்டுறாரு. அவங்க வராங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிடுறாங்க, அதுக்கு 5% ஜிஎஸ்டி போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டோட நிறுத்த முடியாத ஒரு காரமும் காஃபியும் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு காரத்துக்கு நாங்க 12% ஜிஎஸ்டி போட வேண்டியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு இன்புட் டாக்ஸ் இருக்கு, ஒண்ணுக்கு இன்புட் டாக்ஸ் இல்ல. சாதாரண ரெகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு இன்புட் டாக்ஸ் கிடையாது. ஆனா ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி போடுறீங்க, இன்புட் டாக்ஸ்னு போடுறீங்க. இது எல்லாமே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இன்ஃபேக்ட் எங்களுடைய கம்ப்யூட்டரே திணறுது, பில் பண்றதே கஷ்டமா இருக்கு. இன்புட் டாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரே கிச்சன்ல ஒரே எண்ணெயை யூஸ் பண்றோம், ஒரே கடலை மாவை யூஸ் பண்றோம். ஒரு பக்கம் சர்க்கரையை சேர்த்து ஸ்வீட் பண்றோம், இன்னொரு பக்கம் மிளகா பொடியை சேர்த்து காரம் பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் வெவ்வேறு டாக்ஸ் ஸ்லாப் போடுறீங்க? சரி, இந்த பிரச்சனை தான் இப்படி இருக்குன்னா பேக்கரியில பாத்தீங்கன்னா இதை விட வேற யாருக்கு பிரச்சனை? பன்னுக்கும் பிரெட்டுக்கும் தவிர மத்த எல்லாத்துக்கும் நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க. பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, ஆனா பன்னுக்கு உள்ள வைக்கக்கூடிய கிரீமுக்கு நீங்க 18% ஜிஎஸ்டி போடுறீங்க. கஸ்டமர் கேட்கிற கேள்வியை எங்களால சமாளிக்க முடியல. பிளைன் பண்ணா வாங்கி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி இல்ல, உள்ள கிரீம் வச்சு கொடுத்தா எதுக்கு 18% ஜிஎஸ்டி போடுறீங்க? அப்ப பண்ணையும் கிரீமையும் நாங்க தனியா வாங்கி நாங்க வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு கஸ்டமர் கேக்குறாங்க. மேடம், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி மக்களுடைய கஷ்டம், வாடிக்கையாளருடைய கஷ்டம், உரிமையாளருடைய கஷ்டம், இது எல்லாத்தையும் நீங்க கருத்துல எடுத்துக்கிட்டு உணவு பொருட்களுக்குன்னு ஸ்டாண்டர்டா ஒரு ஜிஎஸ்டி போடுங்க மேடம். அது ஏதாவது ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இடையில வானதி ஸ்ரீனிவாசன் பேசுனதையும் அவர் கோட் பண்றாரு. வடக்குல எல்லாம் ஸ்வீட் அதிகமா சாப்பிடுறாங்க, அதனாலதான் ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க. ஆனா சவுத் இந்தியாலாம் காரம் அதிகமா சாப்பிடுறாங்க, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது தவறு, நான் அதை அப்படி பார்க்க விரும்பல அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இதுல எந்த அரசியலையும் கலக்காம சாதாரண ஒரு வியாபாரியா தன்னுடைய கன்சர்ன்ஸ் அவர் முன்னுக்கு வைக்கிறாரு. அத கோயம்புத்தூர்காரங்க ஸ்டைல்ல கொஞ்சம் ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் புரியுற வகையில, எளிதா போய் சேர்ற வகையில வைக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ல கூட இதை ரசிச்சு இவர் சொல்ற விஷயம் நியாயம்னு தெரிஞ்சு கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் மேல ஏகப்பட்ட கேள்விகளை மாநிலங்கள் எழுப்பிட்டு இருக்கு. அதுவும் ஜிஎஸ்டி எவ்வளவு அபத்தமா இருக்கு, எவ்வளவு சென்ஸ்லெஸ்ஸா இதை அமல்படுத்துது இந்த ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய, குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் இத நிறைய தடவை பிரஸ்லயும் பேசிட்டாங்க, காணொலிகளையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லயும் போய் பேசியிருக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசும் நிர்மலா சீதாராமனும் என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வைரல் ஆகுது. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களை நேர்ல அன்னபூர்ணா குழுமத்தின் உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் சந்திச்சு எந்திரிச்சு நின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. மேடம், நான் எந்த பார்ட்டியை சேர்ந்தவனும் கிடையாது, எந்த கட்சியோடைய ஆதரவாளனும் கிடையாது. நிர்மலா சீதாராமன் ஆணவமா அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பக்கத்துல வானதி ஸ்ரீனிவாசன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் எழுந்து பவ்யமா கை கூப்பி மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் இன்னும் அதிகமாகுது. அப்படி என்ன அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் கேட்டுட்டாரு? அவர் என்ன வெறும் வியாபாரியா? கோயம்புத்தூருடைய அடையாளம். கோயம்புத்தூர்ல இருக்கிற கொங்கு மக்கள் இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவர் நியாயமான ஒரு கோரிக்கை தானே வச்சாரு, நியாயமான ஒரு விமர்சனத்தை தானே வச்சாரு.
உங்களால அதை கன்சிடர் பண்ண முடியும்னா அதை கன்சிடர் பண்ணுங்க. இல்ல இது முடியாது அப்படின்னா இது முடியாதுன்னு சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு உங்க மேல விமர்சனம் வச்சாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு அவளுக்கு வந்து மன உளைச்சலும் அழுத்தமும் கொடுத்திருந்தீங்கன்னா அவர் நேர்ல வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காரு. அது மட்டும் இல்லாம இவர் மன்னிப்பு கேட்கறத வீடியோ எடுத்து இந்த சங்கி கூட்டம் அடுத்த நாளே சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்றாங்கன்னா மக்களுக்கு இவர்கள் என்ன செய்தியை கடத்த முயற்சி பண்றாங்க, வியாபாரிகளுக்கு என்ன செய்தியை கடத்த முயற்சி பண்றாங்க. அப்போ நிதி அமைச்சரை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க கூடாதா? நியாயமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதையும் கேட்க கூடாதா? நியாயமான கோரிக்கைகள் இருந்தா அதையும் வைக்க கூடாதா? நீங்க செய்யறதுதான் சரி. யாரும் அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணா இப்படிதான் மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு அதை சோசியல் மீடியால போட்டு உங்களை அசிங்கப்படுத்துவோம், அவமானப்படுத்துவோம். ஒரு விஷயத்த பாஜக மறந்துடக்கூடாது. இந்த கொங்கு மண்டலத்தை நம்பிதான் இங்க உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை 2026 ஆட்சியை பிடிச்சுவோம் அப்படின்லாம் இவ்வளவு நாள் கோலோச்சிக்கிட்டு இருந்தாரு, கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு அதே மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்க சமூக வலைதளங்கள்ல. இது அவருடைய சுயமரியாதையை மட்டும் நீங்க சீண்டி பார்க்கல. ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சுயமரியாதையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய சுயமரியாதையும் சீண்டி பாக்குறீங்க. இத மக்கள் எப்படி பாப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த அடிப்படை அறிவு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பாஜக செஞ்சிருக்குமா? உடனே வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவர் பேசுற பேச்செல்லாம் ஒரு பெண் எம்எல்ஏவா இருந்ததுனால நான் பொறுத்துக்கிட்டு போனேன். இதே ஒரு ஆண் எம்எல்ஏவோ இல்ல திமுக சேர்ந்த அமைச்சர் இருந்தாலோ இவர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க. வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நிர்மலா சீதாராமன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தேவை இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பிரிவிலேஜ் இருக்கு. அவங்க எலெக்ஷன்ல நின்னாலும் நிக்கலைனாலும், மக்களை சந்திச்சாலும் சந்திக்கலைனாலும், ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க நிதியமைச்சர் பதவியில வந்து நோகாம உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. அடுத்த தேர்தல் வந்ததுன்னா மக்களை நீங்க தான் போய் சந்திக்கணும், தெரு தெருவா போய் ஓட்டு கேட்கணும், வெயில் பகல்னு பார்க்காம பிரச்சாரம் பண்ணணும், மக்களோட குறைகளுக்கு பதில் சொல்லணும், மக்களுடைய விமர்சனங்களை நீங்க தான் எதிர்கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பக்கம் நீங்க நிக்கணுமா இல்ல நிர்மலா சீதாராமன் பக்கத்துல நிக்கணுமா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் ஹாட் நியூஸ் என்னன்னா, அண்ணாமலை அமெரிக்கால இருந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பொது மன்னிப்பு ஒண்ண போட்டிருக்கிறாரு பதிவு. எங்க கட்சியில இருக்கிற யாரோ ஒருத்தர் தெரியாதனமா ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்கிற வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்ணிட்டாங்க. இது தவறுதான். அதனால பர்சனலா நான் ஸ்ரீனிவாசன் அண்ணாவுக்கு போன் பண்ணி அண்ணா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அதனால இந்த பிரச்சனையை மேலும் பெரிதுபடுத்த வேண்டாம். பிஜேபி சார்பாக நாங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும்னா அது அண்ணாமலை கேட்க கூடாது, நிர்மலா சீதாராமன் கேட்கணும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட சாரி சார், நீங்க யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்டீங்க, அதற்கு எனக்கு பதில் தெரியல, அதனால ஏதோ ஒரு கோவத்துல நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிடுங்க, இதற்கான பதில நான் ஜிஎஸ்டி கவுன்சில்ல பேசிட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்றேன் அப்படின்னு நியாயமா பார்த்தா நிர்மலா சீதாராமன் தான் ஸ்ரீனிவாசன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்க மன்னிப்பு சின்சியரா இருந்ததுன்னா அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் பண்ணுங்க. அவர் எப்படி எந்திரிச்சு நின்று கை கோப்பி, மேடம் நான் எந்த பார்ட்டியும் சேர்ந்தவங்க இல்ல, நான் யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்டேன், அது உங்களை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி நீங்களும் எந்திரிச்சு நின்று கை கோப்பி, சார் எங்களால உங்களுக்கு பெரிய அவமானம் வந்துருச்சு, எங்க பார்ட்டியில இருக்கிற சங்கி முட்டாள் கூட்டம் நம்ம பிரைவேட்டா பேசின கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணி வழக்கம் போல இவங்க ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ற மாதிரி சமூக வலைதளங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதனால உங்களுக்கு ரொம்ப அவமானம் ஏற்படுத்துச்சு, அதனால பிஜேபி சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்பாங்களா?
மன்னிப்பு கேட்கணும்னா அதுக்கு ஒண்ணு அண்ணாமலையோ இல்ல வானதி ஸ்ரீனிவாசனோ தான் வரணும். நிர்மலா சீதாராமன் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இதுதான் சங்கீத்தனம், இதுதான் சனாதனம்.